வெல்கம் டு போடி ஆர்ஜே சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா கார்லிக் பொட்டேட்டோ ஃப்ரை. வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்த்துடலாம். உருளைக்கிழங்கு 3, மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், பூண்டு 4, உப்பு, எண்ணெய். இப்போது உருளைக்கிழங்கை நான் ஈவனாக பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அடுத்து ஒரு கடாயில் நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் கனமாக ஊற்றிக்கோங்க. நல்லா சூடாகணும். எண்ணெய் நல்லா சூடான பிறகு தான் நம்ம உருளைக்கிழங்கை போடணும். இப்போ நல்லா சூடாகிடுச்சு. அதில் உருளைக்கிழங்கை போட்டுடலாம். தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணியில் நல்லா வடித்து கட் பண்ணி ஒரு 1/2 hour வச்சுருங்க. தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் போடுங்க. நல்லா கிறிஸ்பியாக ஒட்டாமல் வரும். இப்போ ஒருத்தர நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். பாதியாக மூடி வைங்க, ஃபுல்லாக மூடி வைக்காதீங்க. இப்போது அப்பப்போ இந்த மாதிரி எடுத்து கிளறி விடுங்க. ஃபுல்லாக மூடி வைக்காதீங்க, இல்லாட்டி குழஞ்சி போயிடும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. இப்போது திரும்பவும் இதே மாதிரி மூடி வச்சு ஒரு பாதி அளவு உருளைக்கிழங்கு வேகிற வரைக்கும் இந்த மாதிரி மூடி வச்சு நம்ம அதை ஃப்ரை பண்ணணும். இப்போ பாதி அளவுக்கு வெந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம அது கூட மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மல்லி 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, உப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதில் மஞ்சத்தூளை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த பொட்டேட்டோ ஃப்ரையை நம்ம எல்லா சாதத்துக்கும் தொட்டுக்க வச்சுக்கலாம். சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம், லெமன் ரைஸு எல்லாத்துக்குமே நமக்கு இது கரெக்டாக இருக்கும். இப்போது பூண்டை 1-2 நசுக்கி போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.